ஹலோ, பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கான தியான வசனம் யோவான் 8 குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள் என்று இந்த வேத வசனம் சொல்லுகிறது. நம்மை விடுதலையாக்கின தேவனுக்கு எல்லா கனமும் மகிமையும் துதியும் உண்டாவதாக. ஒரு கதையை நான் இவ்விதமாய் படித்தேன். ஒரு சிறு பையன் ஒரு கூட்டிலே சில காட்டு பறவைகளை, சின்ன பறவைகளை வைத்து அவன் விளையாடி கொண்டிருக்கிறதை ஒரு சபையின் போதகர் அதை பார்க்கிறார். அந்த பையனிடத்தில் சென்று கேட்கிறார், இந்த பறவைகள் எல்லாம் எங்கிருந்து கிடைத்தது என்று சொல்லி. அதற்கு அந்த சிறு பையன் சொல்லுகிறான், நான் காட்டிற்கு சென்று வலை விரித்து கண்ணி வைத்து இவைகளை பிடித்து கொண்டு வந்தேன் என்று சொல்லி அவன் சொல்லுகிறான். அப்பொழுது அந்த போதகர் கேட்கிறார், எதற்காக இதை கொண்டு வந்தா, என்ன செய்ய போகிறாய் என்று சொல்லி. அதற்கு அந்த பையன் சொல்லுகிறான், இவைகளை வைத்து நான் விளையாடுவேன், பிற்பாடு இவைகளை என் வீட்டில் இருக்கிற ஒரு கிழட்டு பூனைக்கு இவைகளை உணவாக கொடுத்து விடுவேன் என்று சொல்லி அவன் சொல்லுகிறான். அது என்ன செய்யும், இது ஒரு பலனும் இல்லையே இந்த பறவைகள் என்று அவன் சொல்லுகிறான். அதற்கு அந்த போதகர் என்ன சொன்னார் தெரியுமா, நான் ஒரு 20 ரூபாய் உனக்கு கொடுக்குறேன், இந்த பறவைகள் எல்லாம் எனக்கு கொடுத்துடுறியா? அந்த சிறு பையன் சொன்னான், அப்படியா, பரவாயில்ல கொடுக்குறான், ஆனால் உங்களுக்கு தான் நஷ்டம் உண்டாகும், இந்த பறவைகளினாலே எந்த பயனும் இல்லை என்று சொல்லி கூட்டோடு அந்த பறவைகள் எல்லாம் அந்த போதகருடைய கையில் கொடுத்தான். அந்த போதகர் அந்த பறவைகளை தேவாலயத்தின் பின்புறமாய் சென்று அந்த கூட்டை திறந்து விட்டார். அவைகளெல்லாம் ஏதோ பாடிக்கொண்டு செல்லுகிறதை போல சிறகடித்து சந்தோஷமாய் பறந்து போனது. நடந்த இந்த சம்பவத்தை அந்த ஞாயிற்றுக்கிழமை சபையில் அவர் பகிர்ந்து கொண்டார். இவ்விதமாய் நடந்தது. அந்த பறவைகள் எல்லாம் செல்லுகிற பொழுது நாங்கள் விடுவிக்கப்பட்டோம், மீட்படைந்தோம் என்று சொல்லி பாடிக்கொண்டு போகிறதை போலவே இருந்தது. ஆனால் இன்றைக்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய பிள்ளைகள் அநேகர் நாம் விடுவிக்கப்பட்டிருக்கிறோம், எல்லாரும் விடுவிக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் பாவம் என்கிற கூட்டு சிறை நம்மை கட்டி போடுமே, ஆனால் நம்மால் அந்த விடுதலை உணர முடியாது. ரெண்டாவது, இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கிற விடுதலை என்று சொல்லுகிறது உலக பிரகாரமான காரியங்களில் இருந்து விடுதலை என்பதை விட இது மகா பெரிய உண்மையான விடுதலையாய் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நாம் நினைக்கிறோம், ஐயோ எனக்கு இதிலிருந்து விடுதலை கிடைத்தா போதுமே என்று சொல்லி, ஐயோ எனக்கு இவர்களைப் போல வாழ முடியாத நிலைமை இருக்கிறதே என்று சொல்லி அங்கலாய்க்கவும் பரிதபப்படவும் யோசிக்கும் நேரிடுகிறதல்லவா. இன்றைக்கு உண்மையான விடுதலையை இயேசு நமக்கு கொடுத்திருக்கிறார். எல்லாவற்றிலிருந்தும் முதலாவது அவர் பாவத்திலிருந்து நம்மை விடுவித்து இருக்கிறார். இன்றைக்கு நாம் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகள் ஆனீர்களே என்று சொல்லி ரோமர் 6:18 நாம் வாசிக்கிறோம். இந்த அடிமைத்தனம் விடுதலை என்று சொல்லுகிற பொழுது ஒருவன் எதினாலே மேற்கொள்ளப்பட்டிருக்கிறானோ, பாவத்தினாலே மற்ற பழக்க வழக்கங்களினாலே மேற்கொள்ளப்பட்டிருக்கிறானோ அதனாலே அவன் அடிமையாக இருக்கிறான். யார் ஒருத்தர் அடிமையாக இல்லாத ஒரு நபர் மட்டுமே இந்த அடிமையாக இருக்கிறவர்களை மீட்க முடியும். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இரட்சகராய் ஜனங்களை விடுவிக்கிற மகா பெரிய மேசியாவாய் அவர் இறங்கி வந்தார் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு நமக்கு ஒரு பெரிய விடுதலை கொடுக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதெல்லாம் உங்களுக்கு விடுதலை கிடைக்கல என்று சொல்லி நீ ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து தேவ வசனத்துக்கு ஒன்று ஒப்பு கொடுத்து பரிசுத்த ஆவியின்ல வாழ்க்கை வாழுகிற உனக்கு, எனக்கு இன்னும் இதெல்லாம் விடுதலை கிடைக்கலன்னு சொல்லி உன் மனக்கு தோன்றுகிறதா? அது ஒரு காரியத்தை தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். பிசாசு உங்களுடைய மனதை கட்டி போட்டு இவைகளெல்லாம் முடியாது, விடுதலை இன்னும் ஆகவில்லை, விடுதலை கிடைக்கிறது அவ்வளோ சுலபமான காரியம் இல்லை என்று சொல்லி உங்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறான் என்பதை முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் கஷ்டப்படுகிற வியாதியின் தன்மை கூட, வியாதியில் இருந்தெல்லாம் நமக்கு சுகம் கிடைக்காது, விடுதலை எல்லாம் கிடைக்காது என்று சொல்லி பிசாசு உங்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறான். இயேசு கிறிஸ்து பாவம் மரணம் என்பவைகளிலிருந்து இயேசு கிறிஸ்து உங்களை விடுதலையாக்கி இருக்கிறார். கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்றே என்று ரோமர் 8:2 நாம் வாசிக்கிறோம். யூ ஆர் செட் ஃப்ரீ பை த லார்ட்.
You are set free by the blood of Jesus. You are set free by the gospel, the good news. The word has set you free. அந்த வார்த்தையாகிய தேவன் தன்னுடைய பெரிய அந்த வலிமையான அந்த மகா பெரிய இரத்தத்தின் வல்லமை அந்த இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தினாலே நமக்கு மரணம், பாவம், வியாதி, கட்டுக்கள், அடிமைத்தனம் எல்லாவற்றிலிருந்து இயேசுனை விடுதலையாக்கி இருக்கிறார். உனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். ஒரு காலத்தில் பிசாசுக்கு அடிமையாக இருந்தோம், பிசாசின் பிள்ளைகளாக இருந்தோம். இன்றைக்கு இயேசுவின் பிள்ளைகளாக இருக்கிற நமக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுகிறார். The Spirit of the Lord is in you. You are set free by that power of Holy Ghost. அந்த பரிசுத்த ஆவியான் கர்த்தருடைய ஆவியானவர் எங்குண்டோ அங்கு விடுதலை உண்டு. உனக்கு விடுதலை நிச்சயமாய் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. அந்த விடுதலையை நீ அனுபவிக்க உன்னுடைய மனநிலைமையை மாற்ற வேண்டும். பிசாசு சொல்லுகிறத நம்பக்கூடாது. வேதம் என்ன தெரியுமா சொல்லுகிறது? கர்த்தர் நம்மை விடுதலை ஆக்கியிருக்கிறார். கலாத்தியர் 5:1 விதமாய் படிக்கிறோம். ஆனபடியாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்துக்கு உட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே நிலைத்திருங்கள். யூ ஆர் செட் ஃப்ரீ. நீ மறுபடியும் பாவம், எனக்கு விடுதலை கிடைக்கல, எனக்கு ரட்சிப்பு கிடைக்கல, இந்த வாழ்க்கை கஷ்டம், போராட்டத்தின் வழியே நான் போகணும் என்று சொல்லி மறுபடியும் அந்த நுகத்துக்குள்ளே ஓடி போயிடாது. இயேசுனை விடுதலை ஆக்கி இருக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு இந்த உலகத்தில் வந்த பொழுது என்ன செய்தார் தெரியுமா? தம்மை விசுவாசிக்கிறவர்களுக்கு அவர்கள் என்னை பற்ற விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவருடைய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக நம்மை அவர் இருளிலிருந்து ஒளியின் இடத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார். ஒரு காலத்தில் இருளிலிருந்து இயேசுனுடைய வெளிச்சத்துக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார். ஒரு காலத்தில் சாத்தானுடைய அதிகாரத்திலிருந்தும் இன்றைக்கு நாம் தேவனிடத்துக்கு திரும்பும்படி கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். நீ அவருடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவரிடத்தில் அனுப்புகிறேன் என்று சொல்லி அப்போஸ்தலர் 26:18 நாம் படிக்கிறோம். இதுதான் தேவனுடைய திட்டம், இதுதான் தேவனுடைய விடுதலை. So John, just sit thinking about that you have no freedom. You have the true freedom in you. In Jesus, இயேசுவினால உனக்கு உண்மையான விடுதலையாக இருக்கிறது. உன் மனதில் எதெல்லாம் உனக்கு விடுதலை கிடைக்குதுன்னு பிசாசு சொல்கிறான், அது தூக்கி போட்டு உனக்கு விடுதலை கிடைத்திருக்கிறதை கொண்டாடு. You are set free. Celebrate that freedom in Jesus. இந்த வார்த்தைகளை கொண்டு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உனக்கு பயம், வியாதி, கஷ்டம், கண்ணீர், சஞ்சலம், கடன் பிரச்சனை, போராட்டங்கள், நிந்தைகள், அவமானங்கள் எல்லாவற்றிலிருந்தும் இயேசுனை விடுதலையாக்கி இருக்கிறார். விடுதலையாக்கப்பட்டதை போலவே வாழு, பேசு, யோசி, உன்னுடைய மனம் செயல்பட்டு நீ ஜெயத்துக்காய் உருவாக்கப்பட்டிருக்கிறாய். கர்த்தர் இந்த வார்த்தைகளினால் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Amen.